சந்தோஷமாக இருக்கீங்க? நாமேன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு பாடலை பாடிட்டு வார்த்தைக்கு செல்வோம். மாலை ஆராதனை அறிவித்தது போல் 6:15 மணிக்கு இன்றைக்கு இருக்கும். செவ்வாய்க்கிழமை மாலை 6:15 மணிக்கு இருக்கும். திரண்டு வாரீர். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவா. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவா. ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார். இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. இந்த நல்ல இயேசு எந்தன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தே, அவ பழி அதை சுமந்தாலைந்தே. வழி தப்பி நான் திரிந்தே, பாவ பழி அதை சுமந்தாலைந்தே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்று. அந்த இன்ப நாளில் எந்தன். கையை தட்டி சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. அந்த நல்ல சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குது. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். எல்லாரும் கையை தட்டி இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
எங்கள் இயேசுவின் நாமம் இல்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடக்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். மூன்றில் ஒன்றாக இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி சி மைனர் கொடு. தேங்க்யூ எஜமானனே, என் இயேசுராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. நன்றி இயேசுவே. எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். இயேசுவே, உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். இயேசுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் அழைத்தீரே உங்க சேவைக்கு, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கடைசியாக உம் சித்தம் செய்வது தானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம்மையே நான் ஆராதிப்பேன்,
உம்மையே நான் ஆராதிப்பே. எல்லாரும் சேர்ந்து உம்மையே நான் ஆராதிப்பே, உம்மையே நான் ஆராதிப்பே. உன்னதரே ஏசையா, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி ஆக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். உன்னதரே ஏசையா, உங்க பாதம் அமர்ந்து வசனம் தியானித்து நான் அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. இரண்டு கரங்களை உயர்த்தி நான் அசைக்கப்படுவதில்லை. வேறிடத்தில் 1000 நான் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஆமென். ஜோசஃபனுடைய வாழ்க்கையை நாம் 5வது வாரம் தியானிக்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம வாழ்க்கையில் பல சோதனைகளினுடைய தான் லட்சியக்கரையில் சென்று நம்ம அடைகிறோம். நான் நம்புகிறேன் இந்த செய்திகளை கேட்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தர் அதிகாரத்தில் வைப்பார், வாழ்க்கையில் உயர்த்துவார்னு அர்த்தம். He will bring you to a place of authority. வல்லமை மிக்க செயல்களை செய்வார். ஆனால் அது வரும்போது நம்முடைய சோதனை என்னன்னா தாழ்மையின் சோதனை. நம்ம தாழ்மையை கர்த்தர் சோதித்து பார்ப்பார். நம்ம பெருமையை குறித்த சோதனையை பலவர்ண அங்கியை கொண்டு கர்த்தர் சோதிக்கிறார் என்று நம்ம படித்தோம். ஆனால் வல்லமை வரும்போது, அதிகாரம் வரும்போது, how do you respond when you get authority and power? நம்ம கையில் அதிகாரமும் வல்லமையும் வரும்போது நம்ம எப்படி செயல்படுகிறோம்? குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் நம்புகிறேன் என் சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற எல்லாருமே ஒரு நாள் உயர்வீர்கள். சில அதிகாரங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அன்னைக்கு தான் தெரியும் உங்கள் புத்தி எப்படி இருக்குன்னு. மன்னிக்கணும் அந்த வார்த்தைக்கு. ஸோ வாட் இஸ் அத்தாரிட்டி? இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பொறுப்பு தான் அதிகாரம். எப்பொழுதெல்லாம் உங்கள் கையில் கடவுள் ஒரு பொறுப்பை தருகிறாரோ அந்த பொறுப்பை நீங்கள் நிறைவாக நிறைவேற்றும் போது அது உங்களை அதிகாரத்தில் கொண்டு வந்து விடுகிறது.
ஆனால் அந்த பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றலைன்னா உங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் கிடைக்கப் போவது இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். முதல் 7 வசனத்தில் பரவோன் கண்ட சொப்பனத்தை பார்க்கிறோம். 7 கொழுத்த மாடுகள், 7 மெலிசான மாடுகள். இந்த 7 மெலிசான மாடுகள் 7 கொழுத்து போன மாடுகளை சாப்பிட்டுச்சு அப்படின்னு பஞ்சத்தை குறித்த ஒரு கனவை அவர் பார்க்கிறார். 8ஆம் வசனம் வரும்போது 48:9, and it came to pass in the morning that his spirit was troubled, and he sent and called for all the magicians of Egypt and all its wise men, and Pharaoh told them his dreams, but there was no one who could interpret them unto Pharaoh. Then spake the chief butler, saying to Pharaoh, saying, I do remember my faults this day. 14ஆம் வசனம் வருகிறேன். Then Pharaoh sent and called Joseph, and they brought him hastily out of the dungeon, and he shaved himself and changed his raiment and came in unto Pharaoh. ஒரு நாள் நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்க, ஒரு பொசிஷனில் போகிறீங்க, அடுத்த நாள் கடவுள் உங்களை வேறு உயரத்தில் வைக்கிறார். அப்படி வந்தால் எப்படி இருப்பீங்கன்னு யோசித்தேன். இருக்கீங்களா யாராவது உயிரோட? நிறைய வருஷம் காத்திருக்கிற ஒன்று கடவுள் திடீர்னு உங்கள் கையில் கொடுக்கும்போது நீங்கள் எப்படி பழக போகிறீங்க என்றது தான் முக்கியம். ஆமென். 37ஆம் வசனத்துக்கு வருகிறேன். And the thing was good in the eyes of Pharaoh and the eyes of all his servants. And Pharaoh said unto his servants, Can we find such a one as this, a man in whom the Spirit of God is? பரவோன் சொல்றார், இவரை போல் ஒரு மனிதனை நான் கண்டதில்லை. புகழ் வருது அவருக்கு. And Pharaoh said unto Joseph, For as much as God has shewed thee all this, there is no one so discreet and wise as thou art. Thou shalt be over my house, and according unto thy word shall all my people be ruled. அதிகாரம். Only in the throne will I be greater than you. சிங்காசனத்தை தவிர இந்த தேசத்தின் மேல முழு அதிகாரத்தையும் நான் உனக்கு தருகிறேன். And Pharaoh said unto Joseph, See, I have set thee over all the land of Egypt. சாம்ராஜ்யத்தின் மேல உனக்கு நான் அதிகாரத்தை தருகிறேன். And Pharaoh took off his ring from his hand and put it upon Joseph's hand, and arrayed him in vestures of fine linen, and put a gold chain about his neck. And he made him to ride in the second chariot which he had, and they cried before him, bow the knee, and he made him ruler. He made him ruler over all the land of Egypt. And Pharaoh said unto Joseph, I am Pharaoh, and without thee shall no man lift up his hand or foot in all the land of Egypt. எவ்வளோ அதிகாரத்தை தரேன்னா ஒருத்தனும் ஒரு விரலை கூட உனக்கு விரோதமாக தூக்கவே கூடாது. அந்த அளவிற்கு அதிகாரத்தை தரேன். நீங்கள் எப்படி பழகுவீங்கன்றது ரொம்ப முக்கியம். ராத்திரி சிறையில் தூங்க போகிறார் ஜோசப்பு. அன்னைக்கு ராத்திரி சிறையில் எழும்புகிறான். அடுத்த நாள் காலையில் அரண்மனைக்கு போகிறார். அன்னைக்கு ராத்திரி அரண்மனையில் தூங்குகிறான். ஒரே நாளில் கர்த்தர் ராஜரீகத்தை கொண்டு வருகிறார். இந்த செய்திகள்லாம் கேட்டு நீங்கள் வளருவீங்கன்னு நான் நம்புகிறேன். வளருகிறேன்னு சொல்கிறவங்களாம் ஒரு அலையிலே சொன்னால் ஒரு திருப்தியாக இருக்கும். ஓகே, somehow you are growing. ப்ரொமோஷன் நான் நம்புகிறேன். முன்னேற்றம் ஒரே நாளில் கூட கர்த்தர் நினச்சா உங்களுக்கு எனக்கு தர முடியும். ஒரே நாளில் லட்சியக்கரையில் நம்ம நிற்க முடியும். பெருமையின் சோதனை உங்களுக்கு கனவுகளை தந்து நீங்கள் பொங்கி எழும்போது அதை எப்படி கையாளுகிறீர்கள் என்ற ஒரு சோதனை. ப்ரிசன்ட் டெஸ்ட் போன வாரம் நம்ம பார்த்தோம். உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவங்களும் கஷ்டங்களும் வரும்போது உங்கள் குணங்களை உருவாக்கி நீங்கள் எப்படி ஏமாற்றம் அடையாமல் கரை சேருகிறீர்கள் என்பதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வல்லமையின் சோதனை. ஆமென். கடவுள் உங்களுக்கு அதிகாரத்தை தரும்போது நீங்கள் அதை கையாள கற்றுக்கொண்டால்தான் லட்சியக்கரையை நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு சொல்கிற நம்ம எல்லாரையும் கர்த்தர் வெற்றியால் சோதிப்பார். We will be tested by success. ஆமென். இங்கே தான் நிறைய பேர் தோற்று போகிறார்கள். இப்படி கூட சொல்லலாம், சிலர் துன்பத்தை கூட கையாண்டுருவாங்க, சிறையை கூட கையாண்டுருவாங்க, ஆனால் வெற்றியை கையாள தெரியாது. வெற்றியும் உயர்வும் புகழும் ஆசீர்வாதங்களும் அளவுக்கு மிஞ்சி ஒரு மனிதன் கையில் வரும்போது அதுக்கப்புறம் அவனை பிடிக்கிறது கஷ்டமாயிடும். அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது என்பதனால தான் இந்த செய்தி. ஜோசப்புக்கு இப்போ 30 வருஷம். அவர் இன்னும் லட்சியக்கரையினுடைய பங்குகளை நிறைவேற்றி முடிக்கவில்லை. பிரவேசித்திருக்கிறார் லட்சியக்கரையில். கடவுள் அவருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமை கொடுக்கிறார்.
அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் அவர் எப்படி பயன்படுத்துகிறார், எப்படி கையாளுகிறார் என்பது தான் ரொம்ப முக்கியம். நான் நம்புகிறேன் இன்னைக்கு என் சத்தத்தை கேட்குற உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு வல்லமை தருவார், அதிகாரத்தை தருவார். உங்கள் கையில் தந்த பொறுப்புகளை நீங்கள் ஒழுங்காக செஞ்சாலே கர்த்தர் இன்னொரு மடங்கு உங்களை உயர்த்துவார். ஸோ த பிக்கெஸ்ட் டெஸ்ட் ஆஃப் சக்ஸஸ், வெற்றி தான், வெற்றிக்குரிய மிகப்பெரிய ஒரு சோதனை. நம்ம உயரங்களும் ஆசீர்வாதங்களும் செல்வமும் புகழ்ச்சி நமக்கு வரும்போது அதை கையாளுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை கையாள கற்றுக்கொண்டவர்களெல்லாம் வாழ்க்கையில் உயர்ந்து நிலைப்பார்கள். ஏழையாக கூட சிலர் இருந்துருவாங்க, ஆனால் வெற்றி வரும்போது அதை கையாள தெரியாததுனால நிறைய பேர் தோல்வியை கண்டிருக்கிறார்கள். இப்படி கூட சொல்லலாம், நீங்கள் ஒரு குரூப் லீடராக இருக்கீங்க கம்பெனியில், நீங்கள் சில விஷயத்தை செய்கிறீங்க, நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்க, கடவுள் ராத்திரியெல்லாம் போராடுறீங்க, நாளைக்கு நான் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எப்படி பண்ண போகிறேன்னு கலங்கி ஜெபம் பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, தூங்காமல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எல்லாம் முடித்து அங்கே போய் நிற்கிறீங்க. அன்னைக்கு பார்த்து கடவுள் உங்களுக்கு வார்த்தை, வல்லமை, கிருபை எல்லாம் கொடுக்குறாரு, வெற்றிகரமாக முடிச்சிடுறீங்க. முடித்த அடுத்த நிமிஷமே நீங்கள் உங்களை பார்த்து பரவாயில்ல என்னால் முடியல அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு திமிர் வந்துச்சுன்னா உங்களுக்கு சோதனை வந்திருக்குன்னு அர்த்தம். புரியல உங்களுக்கு? எஸ், ஐ கேன் டூ வெல் என்று நான் நினைச்சேன் பாருங்க, அந்த ஒரு நிமிஷமே வெற்றியின் சோதனையை நீங்கள் தோக்குறீங்கன்னு அர்த்தம். மாறாக அங்கே ஜெயிக்கும் போது நல்லா எல்லாரும் கையை தட்டுறாங்க, உங்களை பாராட்டுறாங்க. நீங்கள் சொல்லணும், நேற்றுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், ராத்திரி தூங்காமல்லாம் நான் படிச்சுட்டு இருந்தேன், ஆனால் இன்னைக்கு கடவுள் எனக்கு கிருபை தந்தாரு, நான் அதை ஜெயமாய் நடத்திட்டேன். ஹல்லேலூயா. ஸோ 3 வார்த்தைகளோடு முடிக்கிறேன். ஒன்று, வல்லமை எங்கிருந்து வருகிறது? ஃப்ரம் வேர் டஸ் பவர் கம்? வல்லமை எங்கிருந்து வருது? சங்கீதம் 62:11 இப்படி சொல்லுகிறது, God has spoken once, கர்த்தர் ஒரு முறை பேசினார். God has spoken once, twice have I heard this, that power belongs to God. வல்லமை கர்த்தருடையது. எல்லாரும் சொல்லுங்க, வல்லமை கர்த்தருடையது. ரோமர் 14 நமக்கு அது மூல அதிகாரத்தை படிக்கும்போது புரிகிறது, கர்த்தருடைய வல்லமை அல்லாமல் வேறொரு வல்லமை இந்த பூமியில் இல்லை. ஆமென். No authority unless it is set up by God. அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் எல்லாம் உயர்ந்து நிற்கிறீங்கன்னா நான் நம்புகிறேன் அது கர்த்தரால தான் ஆயிட்டு. இன்னைக்கு ஒரு பதவியில் இருக்கீங்க, ஒரு குரூப் லீடராக இருக்கீங்க, ஒரு அதிகாரத்தில் இருக்கீங்கன்னா கர்த்தர் தான் உங்களை உயர்த்தி இருக்கிறார். அழகா ஒரு வேத பகுதியை பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 10-11 பீலாத்து உலக சிருஷ்டிகர் அல்லது உலக ரட்சகரோடு பேசுகிறார். இப்படி சொல்றார், then said Pilate unto him, பீலாத்து இயேசுவை பார்த்து இப்படி சொல்றார், speakest thou not unto me? நீ பேச மாட்டியா அப்படின்னு இயேசுவை பார்த்து கேட்கிறாரு. knowest not that I have power to crucify thee? knowest not that I have power to crucify thee? உன்னை சிலுவையில் அறை எனக்கு வல்லமை இல்லை நீ நினைக்கிறியா? and have power to release you. நான் நினைச்சா உன்னை அறையும் செய்வேன், உன்னை விடுதலை ஆக்கவும் என்னால முடியும். இயேசு என்ன சொன்னாருன்னு கவனிங்க. then Jesus answered, thou couldst have no power at all against me except it were given thee from above. எந்த வல்லமையும் உனக்கு கிடையாது, என் பரலோகம் உனக்கு தராம உனக்கு வல்லமே கிடையாது அப்படின்ட்டார். therefore he that delivered me unto thee hath the greater sin அப்படின்றார். ஆமென். ஸோ வல்லமை என்பது அவர் சொல்றார் வேற யாருக்கிட்ட இல்லை, கர்த்தர் கிட்ட தான் இருக்கிறது, அவர் தான் உங்களுக்கு தருகிறார். பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லுங்க, அவர் தாங்க என்னை உயர்த்தினாரு. ஆமென். இப்படி சொல்லாமா? நீ எவ்வளவு மன்னிக்கணும், நீங்க எவ்வளவு உழைச்சு உயர்ந்தாலும் விசுவாசினா திரும்ப சொன்ன கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிச்சார். இல்லை கேட்காத மாதிரி நடிச்சுங்க இன்னொரு வாட்டி. நீங்க எவ்வளவு கடினமா உழைச்சு உயர்ந்தாலும் நீங்க என்ன சொல்வீங்க? கர்த்தர் தான் என்னையும் என் குடும்பத்தையும் உயர்த்தன. அப்படி சொல்லுவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அலைய சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஒரு பேலன்ஸ், இட்ஸ் ஆல் காட், எல்லாம் ஆண்டவர் தான் செஞ்சார் என்பதுக்கும் நான் கடினமாக உழைச்சேன் என்ற ஒரு பேலன்ஸில் விசுவாசி நடக்க கற்றுக்கொண்டால் நீங்கள் வெற்றியின் கரைகளை நன்று கையாளுவீர்கள். ஆமென். விசுவாசி சொல்லணும், நான் கடினமாக உழைச்சேன், நான் எல்லாத்தையும் செஞ்சேன், நான் ஒழுங்காக செஞ்சேன், ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இன்னொரு முறை எல்லாமே நான் தான் செஞ்சேன், ராத்திரி எல்லாம் நான் தான் படித்தேன், நான் தான் வேலை செஞ்சேன், நான் கடினமாக ஞானமாக உழைச்சேன், ஆனாலும் கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லைனா ஒருவேளை நான் இந்த காரியத்தை ஜெயமாய் முடித்திருக்க கூடாது அல்லது முடியாது. ஸோ கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஒரு விவசாயி விதைக்கும் போது
நிலத்தை உழுது தண்ணீரை பாய்ச்சி விதைத்து அதை எல்லாம் பராமரித்து பாதுகாத்து அறுவடை வரும்போது அந்த விவசாயி என்ன தெரியுமா சொல்றான், எல்லாமே நான் தான் செஞ்சேங்க, இரவு பகல் சேத்துல நின்றுட்டு இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு இவ்வளவு அறுவடை கொடுத்திருக்காரு, காரணம் கர்த்தர். ஒருத்தர் கூட விசுவாசி இல்லையோ, எல்லாம் அறுவடை வரும்போது பாத்தியா நான் எவ்வளவு பெரிய ஆள் பாத்தியா அப்படின்னு சொல்லாம இதெல்லாம் கர்த்தராலே ஆயிற்று என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் வெற்றியை நன்று கையாளுகிறீர்கள். காரணம் வல்லமை யாருடையது? கர்த்தருடையது. ஆமென். உங்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் தருவார். ஏன்னா அவர் அதிகாரம் உள்ளவர். அவரை பத்தி பைபிள் சொல்லுது, அவர் சர்வ வல்லவர். ஸோ அவர் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறவர். இஸ் ஆம்னிபொட்டன்ட் காட். அவருக்கே வல்லமை இருக்குன்னா அவர் பிள்ளைகளாக இருக்கிற உங்களையும் வல்லமையின் வாஞ்சையோடு தான் உருவாக்கி இருக்கிறார். அது தப்பு கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனால் வல்லமை உங்ககிட்ட வரும்போது சாத்தான் அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை, அந்த பவரை, அந்த சக்சஸை, அந்த வெற்றியை ட்விஸ்ட் பண்ணி அதை சுயநலமாக மாற்றி, ஆமென், அது உங்க பக்கமாக திருப்பி அது என்னமோ உங்களது மாதிரி நீங்க ஒரு பெருமைக்கு வந்துடுறீங்க பாருங்க, அங்கதான் பிரச்சனை இருக்கு. எல்லா உயரமும் வரும்போது எல்லா உயரத்தில் நின்று கொண்டு நீங்க சொல்லணும், இது என்னாலே அல்ல கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லுகிற அந்த தெய்வீக தாழ்மை இருந்து விட்டால் இல்லையா சொல்ல மாட்டீங்களாங்க? ஹல்லேலூயா. இப்படி சொல்லட்டுமாங்க, கடவுள் உங்களுக்கு இந்த உயரத்தையும் வெற்றியும் செல்வத்தையும் புகழ்ச்சியும் தந்தது உங்களுக்காக அல்ல, பிறருக்காக. 7 பேர் தான் ஆமேன்னு சொன்னீங்க. இன்னொரு வாட்டி சொல்றேன், கடவுள் இந்த வெற்றியையும் உயர்வையும் பதவியையும் எல்லாத்தையும் உங்களுக்கு தந்தது உங்களுக்காகவே அல்ல, பிறருக்காக. ஏற்றுக்கொள்ள முடியாம கஷ்டப்பட்டு ஒரு ஆமேன்னு சொன்னீங்க, இது எதுவுமே உங்களுக்காக அல்ல. இன்னும் சொல்லட்டுமா, கடவுள் என்னை இன்னும் உயர்த்துவார், ஆனால் அந்த உயரங்கள் எனக்காகவே அல்ல, எல்லாமே பிறருக்காக தான். இப்படி சொல்லட்டுமா, ஜோசப்பை கடவுள் கொண்டு போறாரு, குழி வழியாய் போகிறான், போத்திஃபார் வீடின் குற்றங்கள் வழியாய் போகிறான், சிறை வழியாய் போகிறான், ஏமாற்றத்தில் போகிறான், தாமதத்தில் போகிறான், 13 வருஷத்துக்கு அப்புறம் ரட்சிக்கரைக்கு போகிறான். கர்த்தர் ஜோசப்பை கொண்டு போய் அந்த கரையில் நிற்க வச்சது ஜோசப்புக்கு சூட்டும் கோட்டும் கொடுப்பதுக்கு அல்ல, 2 ரதங்களை குடித்து கம்பீரமா போவதற்கு அல்ல. கர்த்தர் எதுக்கு தெரியுமா ஜோசப்பை கொண்டு போனாரு? எகிப்துக்கே ஆகாரத்தை கொடுக்கிறவனாய் மாற்றுவதற்கு. It's always for others. எத்தனை பேர் இன்னைக்கு அதை ஒத்துக்கொண்டு இப்படி சொல்லுங்க, என்ன கடவுள் ஆசீர்வதிப்பது எனக்காக அல்ல, சபைக்காக, ஊழியத்திற்காக, தேசத்திற்காக, ஏழைக்காக, ஜனங்களுக்காக, என் குடும்பத்திற்காக. சொல்ல மாட்டீங்க சரியா? ஆமென். ஆமென். Joseph was given power and authority not for Joseph but to feed multitudes. இன்னைக்கு நீங்க அப்படி சிந்திச்சு பாருங்களேன், நான் நம்புறேன் உங்களை கர்த்தர் இன்னொரு பரிமாணம் கொண்டு போவார். ஆண்டவரே என்ன தெரியுமா சொன்னார்? உங்களில் ஒருவன் முதல்வனா இருக்க விரும்பினால் அவன் எல்லாரை விட கடைசியா இருந்தால்தான் அவனை நான் முதல்வனாய் மாற்றுவேன்ட்டார். இருக்கீங்களாங்க? ஸோ எத்தனை பேர் வல்லமையை வாஞ்சிக்கிறீங்க, உயரத்தை வாஞ்சிக்கிறீங்க, பதவிகளை வாஞ்சிக்கிறீங்க, வெற்றியை வாஞ்சிக்கிறீங்க, அது வரும் என்று நம்புறீங்க. அது வரும்போது ஒரு மாதிரி பண்ணாத, சுயநலமா மாறிடாதீங்க, பிறருக்காய் உங்களை அர்ப்பணித்து வாழுங்கள். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இது இந்த பதவி என்பதும் இந்த அதிகாரம் என்பதும் இந்த வல்லமை என்பதும் நமக்குள்ள இன்பில்ட். ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைங்க, அவர் சர்வ வல்லவர். இது நல்லா கையாள சபை கற்றுக்கிட்டாலே வாழ்க்கையினுடைய பல பகுதியில் நம்ம ஜெயிச்சிடலாம். ஆமென். குடும்பத்தில் நீங்கள் போய் பாருங்களேன், நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பிங்க. எங்கள் பெரிய அண்ணன் தான் அதிகாரம் செலுத்துவார். அவர் சொல்கிறது நாங்கள் 2 பேரும் கேட்கணும். ஆமாம், கேட்கலன்னா அவன் அடிப்பான். திரும்ப அடித்தா எங்கள் அம்மா அவனுக்கு சப்போர்ட் வருவாங்க. ஏன்னா மூத்த பிள்ளை பாருங்க, அந்த அதிகார தோரணைகள் குடும்பத்திலலாம் இருக்குது. கடைசியாக பிறந்தது நான், அது ஏனோ அப்படி. இந்த கடைசியில் பிறந்தனால நமக்கு அந்த குடும்பத்தில் எந்த அதிகாரமும் இல்லை, லாஸ்ட்டில் இருக்கும். நான் பார்த்தேன், இவனுங்களை அதிகாரம் செலுத்த முடியாத ஒரு பூனை மாட்டிக்கிச்சு வீட்டில். அப்போ ஏன் அதிகாரத்தை யார் மேலே செலுத்துறது? பூனை மேலே. அதை பலார்னு அறியறது, காது பூச்சி இழுக்கிறது, சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணுறது. இந்த அதிகாரம் என்று வரும்போது அது யார் மேலேயாவது செலுத்தணும்னு நமக்கு தோன்றது சகஜம். அதனால தான் நம்ம வளரணும் என்று சொல்லி கொடுக்குறேன். நாம இன்னைக்கு பாருங்க, நீங்கள் உலகத்தில் போய் ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த அதிகாரத்தில் வந்த எல்லாரையும் சொல்ல, சிலர் பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்தா நமக்கே கஷ்டமாக இருக்கும். அதிகாரம் என்பது வல்லமை மிக்கது, அது கர்த்தர் தான் கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட சிலர் மட்டும்தான் அங்கே கீழே நிற்கிறாங்க. சிலருக்கு காலெல்லாம் கீழே நிற்கலை, எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்,
கர்த்தர் உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற காலம் வரும்போதும், அவ்வளவு உயரத்தில், அவ்வளவு அறிவாற்றல், அவ்வளவு வெற்றியில், அவ்வளவு செல்வத்தில் இருக்கும் போதும் நீங்க ஒன்று மட்டும் சொல்வீங்க, இதெல்லாம் கர்த்தராலே ஆயிற்று. அப்படின்னா நான் தாழ்மையா தான் இருக்கிறேன் என்ற நிலையில நீங்கள் இருப்பீர்கள். ஒரு அழில சொல்ல மாட்டீங்களாங்க? ஹல்லேலூயா. ஸோ நல்ல அதிகாரங்களை வாஞ்சிங்கள், கர்த்தர் உங்களை தேசத்தின் உயரங்களில் கொண்டு வருவாராக. ஆமென். அதனால் இயேசு இப்படி சொன்னார், இஃப் யூ வாண்ட் டு பி ஃபர்ஸ்ட் இன் மை கிங்டம், யூ மஸ்ட் பி a servant to everybody. ஆமென். நீங்க உயர்ந்து என் ராஜ்யத்தில் நிற்கணும்னா முதல்ல எல்லாரை விட அதிகமாய் சேவை செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். பவர் டு சர்வ் and not be selfish. நம்பர் 1. நம்பர் 2, எப்படி சொல்றேன், யாருக்கு கர்த்தர் அதிகாரத்தையும் வல்லமையும், டு whom does power come, யாருக்கு கொடுக்கிறாரு? இப்படி உங்களுக்கு எடுத்த உடனே உங்களுக்கே தெரியும், பைபிள் சொல்கிறது தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். யாக்கோபு 4:10, யாக்கோபு 4:10, humble yourself in the sight of the Lord and he will lift you up. He will lift you up. என்ன ஒரு அழகு, எனக்குள்ள இங்கிலீஷ் தெரியலனா கூட படிங்க. humble yourself in the sight of the Lord and he shall lift you up. அப்படியே திருப்பி போடலாமா? proud yourself in the sight of the Lord and he will put you down. ஒருத்தர் ஆமென் சொல்ல மாட்டீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்தினீங்கன்னா அவர் உங்களை என்ன செய்வாராம்? உயர்த்துவார். அதை திருப்பி போடலாமா? அவர் சமூகத்தில் உன்னை பெருமையாக வச்சுக்கோ, அவரே உன்னை இறக்கி விட்டுருவார். புரிய தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க, ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களாங்க? ஏன் செய்தி ரொம்ப காரசாரமாக இருக்கும் இன்னைக்கு? இல்லைங்க, தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? ஓகே, 1 பேதுரு 5:5 வாசிக்கலாம். லைக்வைஸ் யங் பீப்புள் அப்படின்றார், இளையவர்களே, சின்ன பிள்ளைகளே, வாலிபர்களே அப்படின்றாரு. சப்மிட் யுவர் செல்ஃப் டு யுவர் எல்டர்ஸ், உங்கள் மூப்பர்களுக்கு உங்களை என்ன செய்யுங்க? கீழ்ப்படுத்திக் கொள்ளுங்கள். You all of you be subject one to another and be clothed with humility, for God resisteth the proud and giveth grace to the humble. கர்த்தர் பெருமையுள்ளவர்களுக்கு என்ன செய்யறாராம்? எதிர்த்து நிற்கிறாரு. தாழ்மையுள்ளவர்களுக்கு உயரணும்னு சொல்றவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 6ஆம் வசனம் சொல்வார், therefore அப்படின்றாரு. therefore humble yourself therefore under the mighty hand of God that he may exalt you in due time. இப்போ உயரத்திற்கு கடவுள் கொடுக்கிற இந்த குவாலிஃபிகேஷன் இங்கே ஒன்றுமே இல்லை, தாழ்மை தான். உங்களுக்கு கடவுள் அறிவை தரப்போறாரு. சொல்லுங்கள் ஆமீன் சொல்லுங்களேன். செல்வத்தை தரப்போறாரு, மங்களத்தை தரப்போறாரு, வெற்றியை தரப்போறாரு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து அடையும் போது இதெல்லாம் என்னால் ஆயிட்டென்ற ஒரு பெருமை உங்களுக்குள்ள வராம அங்க நின்று சொல்ல எல்லாம் கர்த்தரால் ஆயிட்டுன்னு சொல்லிட்டே போயிட்டு இருந்தா அவர் இன்னும் உங்களை என்ன செய்வாராம்? உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லையா சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு கிருபை தருவார்னு பைபிள் சொல்லுகிறது. கிருபைன்னா என்ன தெரியுமாங்க? தகுதி இல்லாதவனை கூட கர்த்தர் தயவால் உயர்த்துகிறார். உங்களை எனேபிள் பண்ணுவாள், உங்களை உயர்த்துவார். ஸோ உயர்வதற்கு கர்த்தர் கொடுக்குற குவாலிஃபிகேஷன் தாழ்மையாயிருங்கள். ஆமேன். உங்களுக்கு ஒரு சடுதியான பொறுப்பை கர்த்தர் கொடுக்கும் போது, ஆமேன், நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் சொல்ல வேண்டும், இது எல்லாமே கர்த்தர் தான் எனக்கு தந்தார், கர்த்தருடைய கிருபையால் தான் உயர்ந்திருக்கிறேன். பெருமை ரொம்ப அகிலிங்க. ஆமேன். எவ்வளோ செய்திகள் இந்த சர்ச்சில் பேசியிருக்கேன், இந்த ஆமீன் வராத ஒரு செய்தி இதுதான். ப்ரைட் இஸ் வெரி அக்லி. அப்படின்னா பெருமை ரொம்ப அழகில்லாதது. நான் பார்த்துருக்கேன். பெருமை உள்ளவங்க கூட இருந்து பாருங்கள். இன்றைக்கி நான் பேசி தான் அவனை என்ன பண்ண செய்தி கொண்டு வந்து முடிச்சா அவனை பாருங்கள். பெருமை உள்ளவங்க கூட இருந்து பாருங்கள், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க கூட இருந்தால் அது நம்மளை அட்ராக்ட் பண்ணாது. நம்ம போயிட்டு வந்து சொல்லுவோம், என்ன பண்ணுறான் அவன் அப்படின்னு தானே சொல்வீங்க. அதே வச்சுங்களேன், பெரிய செல்வந்தர், பெரிய உயரத்தில் இருக்காங்க, ஆனால் சாதாரணமாக எல்லார் கூடயும் அன்பாக பேசுகிறாருன்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? வாவ், எவ்வளோ பெரிய மனிதர் சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஸோ இப்படி சொல்லட்டுமாங்க, பெருமை அக்லி. ஆமேன். அது அழகில்லாதது, தாழ்மை அழகுள்ளது. அது எல்லாரும் ஈர்க்கும், தேவைப்பட்ட ஆவடியே இழுத்துரும். நான் நம்புகிறேன் சீக்கிரம் ஆவடியே நியூ லைஃப் சர்ச்சுக்கு வரும். ஏன்னா நம்ம எப்பவுமே ஒன்று தான் சொல்ல போகிறோம், இது என்னால் அல்ல, எல்லாம் யாரால? கர்த்தரால் ஆயிட்டு. ஆமேன். நீங்கள் அப்படி இருந்து பாருங்களேன், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நான் மிக உயர்ந்த சில மனிதர்களெல்லாம் என் வாழ்வில் சந்தித்திருக்கிறேன். நான் சில தூரங்களுக்கு விமானங்கள் போகும்போது சில உயர்ந்தவர்களை பக்கத்தில் சந்திப்பேன். அவங்க ரொம்ப சாதித்தவங்க, என்ன நம்மளை விட பல ஆயிரம் மடங்கு செல்வத்தில் சாதித்தவங்க.
அவங்க பக்கத்தில் உட்கார்ந்தும் போது அவங்க நம்மக்கிட்ட பேசுகிற அந்த விதமும் அவங்க தோரணையும் அந்த அன்பும் அவங்க நமக்கு காட்டுகிற பரிவெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எம்மா இவ்வளோ பெரிய ஆள் நம்மக்கிட்ட போய் இப்படி பேசுகிறாருன்னு நமக்கு அவர் மேலே ஒரு காதலே வந்துடுது. ஏன்னா தாழ்மை, உயரத்தில் இருக்கிறவங்க தாழ்மையை தரித்து கொள்ளும் போது அது அட்ராக்டிவ்ங்க, அது அழகுங்க, அது நம்மளை ஈர்க்கும், அவங்கள பார்க்கணுன்னு தோணும். ஆனால் உயரத்தில் இருக்கும்போது பெருமையை கையாளுறோம் பாருங்க, அது நம்மளை ரிப்பல் பண்ணும், ரிஜெக்ட் பண்ணும், நமக்கு அது பிடிக்காத மாதிரி இருக்கும். இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபிப்பது, கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் பெரும் உயரத்தில் வைப்பார். நீங்கள் சாதாரணமாக ஒரு பாயில் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துட்டு போயிடுவீங்க. அது தாழ்மையின் நிறைவு. இட் இஸ் வெரி அட்ராக்டிவ், இட் இஸ் வெரி பவர்ஃபுல். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? பெரிய வெற்றி உள்ளவங்க அப்படி வாழ்வது பெரிய வெற்றி. இன்னும் இப்படி சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நிறைய சாதிச்சிருப்பாங்க, ஊழியத்தில், வியாபாரத்தில் சாதிச்சிருப்பாங்க, வாழ்க்கையில் உயர்ந்திருப்பாங்க. அவங்க தாழ்மையாக இருந்தால் அது ரொம்ப அட்ராக்டிவ், அது ரொம்ப ஈர்க்கக்கூடியது. ஆமே சொல்லட்டுமாங்க? நிறைய சாதிச்சிருப்பாங்க, நிறைய வியாபாரத்தில் சாதிச்சிருப்பாங்க, ரொம்ப பெருமையாக இருப்பார். அது அவனை பார்த்தாலே நமக்கு ஒத்துக்காது, நம்ம ஒதுங்கிடுவோம். ஏன்னா பெருமை நம்மளை என்ன செய்யும்? ரிப்பல்சிவ், அது ஒதுக்கும். இப்படி சொல்லட்டுமாங்க? நிறைய ஒன்றுமே சாதிக்காமல் பெருமையாக பண்ணுறோம் பாருங்க, அது என்ன சொல்கிறது? புரியல. எல்லாம் என்ன சொன்னேன்? 3 சொன்னேன். 1, நிறைய சாதிச்சு தாழ்மையாக இருக்கிறவங்க, நிறைய சாதிச்சு பெருமையாக இருக்கிறவங்க, ஒன்றுமே சாதிக்காமல் பண்ணுறான் பாருங்க. புரிஞ்சிருந்தா நீங்கள் ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆமென். ப்ரைட் லுக்ஸ் ஃபூலிஷ். ப்ரைட் லுக்ஸ் ஃபூலிஷ். நான் வெற்றியாக இருக்கணும்னு விரும்புகிறவங்கெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பட் நம்ம தாழ்மையாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கணும், நீங்கள் அப்படியே அழுக்கு ட்ரெஸ்ஸு போடணும், நீங்கள் அப்படியெல்லாம் கேவலமாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லுங்க. நல்லா கும்முன்னு ட்ரெஸ் பண்ணுங்க, வெயிட்டாக சூட்லேயே வாங்க. ஆனால் அதெல்லாம் போடும்போதும் உங்கள் நடையிலும் பேச்சிலும் பார்வையிலும் உங்கள் பழக்கத்திலும் என்ன இருக்கணுங்க? தாழ்மையாக இருக்கணும். ஷோ தெய்வமே, ஆமேன். ஹல்லேலூயா. ப்ரைட் லுக்ஸ் ஃபூலிஷ். ஏன்னா நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்து பார்த்துருக்கேன். அதன் விளைவுகள் எனக்கு நல்லா இல்லை. கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாய் பல உபத்திரவத்தில் எனக்கு தாழ்மை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் தாழ்மையை கர்த்தர் கற்றுத்தருவாராக. ஸோ நம்பர் த்ரீ, ஏன் இந்த வல்லமை உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி என் செய்தியை முடிக்கிறேன். இதை விட சிறந்த எந்த செய்தியுமே இதுவரைக்கும் இந்த சர்ச்சில் நான் பேசவே இல்லை. ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். Alright, why does the power come? ஏன் உங்களுக்கு அதிகாரத்தை தரணும் அப்படின்னு பேசுகிறேன். 3வது, அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 வாசிக்கிறோம். 10:38 of the book of Acts. God anointed Jesus of Nazareth with the Holy Ghost and with power. கர்த்தர் இயேசுவை அவர் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் அபிஷேகம் பண்ணினாரு. எதற்காக? He went about doing good and healing all that were oppressed of the devil, for God was with him. இப்படி சொல்றேன். Why does God give power? To help people. கடவுள் எதற்காக உனக்கு வல்லமை தருகிறார்? ஒரே வார்த்தை, பிறருக்கு உதவி செய்வதற்காக. இன்னொரு முறை சொல்றேன், பிடிக்கலனா கூட ஒரு ஆமேன்னு சொல்ல. கடவுள் உனக்கு எதுக்கு அதிகாரத்தை தருகிறார்? பிறருக்கு நன்மை செய்வதற்காக. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனம், Deuteronomy 8:18. For thou shalt remember the Lord thy God. நீங்கள் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்வாயாக? நினைப்பாயாக. For it is he that giveth thee power to get wealth. செல்வத்தை சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் தான் தருகிறார். எதற்காக? That he may establish his covenant which he swore unto thy fathers as it is this day. உங்க தேவனாகிய கர்த்தரோடு இருக்கிற உடன்படிக்கையை நிலைப்படுத்த நான் உனக்கு செல்வத்தை சம்பாதிக்கிற பலனை தரேன் அப்படின்றார். 17ஆம் வசனத்தை படிக்கலாம். 17. ஆமென். And thou say in thine heart, my power and the might of mine hand had gotten me this wealth. இல்ல, அப்படி சொல்லக்கூடாதான். இது என்னால, என் வல்லமையால, என் கரத்தால கிடைச்சிச்சுன்னு நீங்க சொல்லாம நீங்க என்ன சொன்னீங்க? இது எல்லாமே கர்த்தர் தான் எனக்கு தந்தார் என்று சொன்னால் செல்வத்தை சம்பாதிக்கிற பலனை நான் உனக்கு தருவேன்ட்டார். தாழ்மையா இருப்பேன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். He says, don't say in your heart. உங்கள் இருதயத்தில் நீங்க ஒன்று சொல்லக்கூடாது, என்னுடைய கரமும் என்னுடைய வல்லமையும் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லக்கூடாது. மாறாக உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? You shall remember the Lord your God, for it is he who gives you power
to attain wealth. ஆமென். எல்லா கையை உயர்த்தும். உங்களுக்காக இப்படி ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன். செல்வத்தை ஏங்க அதுக்கு அரக்கை இப்படி நல்லா செல்வத்தை சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆனா தரதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? உங்க தேவனாகிய கர்த்தரை நீ நினைத்துக்கொள். ஏன்னா நான் இந்த வல்லமையையும் இந்த அதிகாரத்தையும் இந்த செல்வத்தையும் உனக்கு தருவதை எதற்காக என்றால், என் தகப்பனாகிய தேவனோடு கூட நீங்க உடன்படிக்கை செய்வதற்காகவும் நீங்கள் என்னை மறவாமல் இருப்பதற்காக நான் உங்களுக்கு செல்வத்தை சம்பாதிக்கிற பலனை தருவேன். ஷார்ட்டா சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிப்பதை பிறருக்காக தான். ஒன்னு சில வார்த்தைகளை சொல்ல போற, நீங்க ஆமே சொல்ல. உங்களால நிறைய பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. உங்களால இந்த நாடு நல்லா இருக்கும். உங்களால நம்ம சமுதாயமே முன்னேற்றத்தை காணும். உங்க பேச்சால நிறைய பேர் முன்னேறுவார்கள். உங்க செல்வத்தால நிறைய பேர் படிப்பார்கள். ஹalleluya, ஆமென். பக்க சொல்ல, நான் என்னை ஆசீர்வதிக்கும் போது நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஸோ பொருளாதார ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவதை அவருடைய உடன்படிக்கையை நிலைப்படுத்துவதற்காக. தட்ஸ் ஒன்லி ரீசன் ஹீ கிவ்ஸ் பவர். அவர் உங்களுக்கு வல்லமை தருவதே பிறருக்கு நீங்கள் நல்லவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. இப்படி சொல்லி முடிச்சிடறேன் செய்தியை. நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா உங்கள் ஆமேன்லேயே புரியுது இது ஏன் பாஸ்டர் பேசுனீங்கன்ற மாதிரி இருக்குது. முடிக்கிறேன். ஆண்டவரால் உங்களுக்கு ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் சப்ளை பண்ணுறவர். அவர் கொடுத்துட்டே இருப்பார். இருக்கீங்க, நம்புறீங்களா? கொடுத்துட்டே இருப்பார். அங்கேருந்து அவர் கொடுக்குறாரு. இந்த பக்கம் தேவை உள்ளவங்க ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இது வேணும் அது வேணும் இதெல்லாம் வேணும் எல்லாம் வேணும். ஆனால் அவர் நேராக அவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. நடுவில் ஒரு மனுஷங்கிட்ட தான் கொடுக்க போகிறார். உங்கள் ஒரே ஒரு கேள்வி, நீ இங்கே அந்த மனுஷனாக இருப்பீங்களா? புரியல, இன்னும் புரியல. இன்னொரு வாட்டி, காட் இஸ் ஹெவன் வந்து சப்ளை பண்ணுது. அவர் மகிமை ஐஸ்வர்யத்திலிருந்து குறைவுகளெல்லாம் சப்ளை பண்ணுறாரு. இங்கே நீடு உள்ளவங்க தேவை உள்ளவங்க நிறையா இருக்காங்க. ஆனால் வானத்திலிருந்து மண்ணா கொட்டுறது இல்லை. இருக்கீங்களா? வானத்திலேருந்து கொய்யா பழம்லாம் உள்றது இல்லை. வானத்திலேருந்து ஃபீஸு கொட்டுறது இல்லை. இப்போ அவர் எப்படி அங்கே இருக்கிற நன்மைகளை இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னா, அவருக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும். புரிய மாட்டேங்குதா என்ன? இதை பாருங்களேன், மகளே கலங்காதேன்னா என்ன கைத்தட்டி, இதுதாங்க முக்கியமான செய்தி. அந்த சப்ளையை இந்த நீடிக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கெல்லாம் கடவுள் யாரை தெரியுமா தேடுறாருங்க? ஒரு மனுஷனை தான் தேடுறாரு. இப்போ சொல்லட்டுமா, உங்கள் கையில் கொடுத்து பார்க்குறார் சப்ளையை. நீங்கள் வாங்கி அது உங்களோடு நின்றுச்சுன்னா அவர் இனி இதுக்கு மேலே உங்களுக்கு தர வேண்டிய அவசியம். நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு 5 வீடு 7 காரு 48 டேஷ் வச்சுக்கோங்க. ஆமென். ஆனால் அது யாருக்கும் பயனில்லைன்னு தெரிஞ்சு உன்னை ஆசீர்வதிச்சு என்ன பிரயோஜனம் என்பது தான் என்னுடைய கேள்வி. ஆனால் அவர் சப்ளை பண்ணுறவர் உனக்கு கொடுக்குறாரு. நீ நல்ல டிஸ்ட்ரிபியூட்டரு. உனக்கு வர வர நீ கொடுத்துட்டே இருந்தினா உன்னை அவர் வாழ வச்சுட்டே இருப்பார். அதனால தான் சொன்ன, உங்களால் நாடு நல்லா இருக்கணும், சபை நல்லா இருக்கணும், ஊழியக்கார் நல்லா இருக்கணும், ஏழைகள் போஷிக்கப்படணும், ஏழைகள் படிக்கணும். பக்க சொன்ன நல்ல டிஸ்ட்ரிபியூட்டருங்க. இல்லை நீங்கள்லாம் வெறும் கண்டெய்னரா வர்றதெல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கிறதுக்கல்ல, அது தேவை உள்ளவர்களுக்கு போய் சேர. பட் நம்ம வாழ்க்கையில் கடவுள் நம்ம கையில் தர்றது எல்லாத்தையும் நம்ம பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்குற நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இந்த தலைமுறையில் நீங்கள் எழுந்தீங்கன்னா நீங்கள் ஜெயமாக இருப்பீங்க நம்புகிறேன். ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உலகம் என்ன தெரியுமா சொல்லுது? எல்லாம் எனக்கு. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த வல்லமையே பிறருக்கு. எல்லாம் எனக்கு எனக்குன்னு சண்டை போட்டு அதிகார தோரணைகளை பயன்படுத்தி அதிகாரத்தால் ஜனங்களை ஏதோ ஒன்று பண்ணுற இந்த உலகத்தில் நீங்கள் வித்தியாசமாக வாழணும் என்பதற்காக இந்த செய்தி. நீங்கள் சொல்லணும், என் கையில் அதிகாரமும் வல்லமையும் செல்வம் வரும்போது என்னை மட்டும் நான் நினைக்க மாட்டேன், நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு போயிடுவேன். ஒரு இல்லையே சொல்ல மாட்டீங்களாங்க? கொடுத்தவர் எவரும் குறைந்து போன வரலாறு கிடையாது. ஏழையின் சிரிப்பில் நீங்கள் இறைவனை காண்கிறவர்களாய். ஐயோ, அந்த ஆமீன் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேணாம். எஸ்தர் அப்படின்றார், உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உன்னை நான் உயர்த்துவேன் தேசத்தில். நீ ஒரு அநாத பெண்ணு,
ஆனா உன்னை நான் ராஜாவின் மனைவியா வைப்பேன். ஆனா நீ அந்த ராஜரீகத்தில் வரும்போது நீ மனைவியாக நடிச்சு வாழக்கூடாது. மாறாக உனக்கு ஒரு கூட்டம் ஜனங்க இருக்காங்க பாருங்க, அந்த ஜனத்தின் விடுதலைக்காக உன்னை நீ அர்ப்பணிக்க வேண்டும். நீ செய்வியா? செய்வீர்களா? If you be a distributor, then I will be blessing you. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்னுடைய ஆசை ஒன்று சொல்லட்டுமாங்க, இந்த சர்ச்சில் என் கூட ஆராதிக்கிறவங்க எல்லாம் அதிகாரத்தில் வளர்ந்துடணும். அரசியல் தூண்களுக்கு நடுவே சிறந்தோங்கிடணும். மில்லியனர் பில்லியனர்லாம் என் சர்ச்சில் இருக்கணும். தேசத்தினுடைய சட்ட அதிகாரத்தில் உள்ளவங்கலாம் என் சர்ச்சில் இருக்கணும். என்கிட்ட ஒரு ஏழை தாய் வந்து ஒரு குறைய சொல்லிச்சுன்னு வச்சுங்களேன், ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? என் வேலை ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட விட்டுருவேன். உங்கள் வேலை அதை மொத்தத்தில் செஞ்சு கொடுத்து அதை தூக்கி நிற்கிற அளவிற்கு உங்களுக்கு அதிகாரமும் செல்வமும் தோரணையும் உள்ளவர்களாக இருந்திட வேண்டும். எனக்கு இருந்தால் நான் செஞ்சிட போகிறேன். ஆனால் என் சபை ஒரு நாள் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேரை வாழ வைக்கிற, ஆவடியே உற்று பார்க்கிற விசுவாசிகள் நியூ லைஃப் சர்ச் விசுவாசிகளாக இருக்கட்டும். அந்த அளவிற்கு நீங்கள் செல்வத்தோடும் மகத்துவத்தோடும் அதிகாரத்தோடும் வாழும்போது அதிகாரத்தின் பெருமைகள் உங்களை வாட்டி விடாமல் தாழ்மையோடு நடந்து இந்த பூமியில் வாழப்போகுது 80-90 வயசு பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய் வாழ்ந்துதான் மறைவேன் என்று சொல்கிறவங்க இருந்தால் ஒரு அலையிலியா மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் உங்களுடைய துயரத்தின் நடுவில் இப்படி ஒரு செய்தி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றது எனக்கு நன்றாய் தெரிகிறது. ஆமென். பட் வி மஸ்ட் பி a distributor. ஹல்லேலூயா. உங்ககிட்ட நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களாய் தாழ்மையை தரித்து கொண்டே இருங்கள். இப்படி சொல்லி முடிச்சிடறேன். சாதிக்கணும், பெருமையாக இருக்கக்கூடாது. சாதிக்கணும், தாழ்மையாக இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒன்றுமே சாதிக்காம அந்த கூத்து பண்ணுறியே, அது நல்லதே கிடையாது. ஆமென். நீங்கள் சாதிக்கணும், நீங்கள் தாழ்மையாக இருக்கணும். நீங்கள் நிறைய சாதிக்கணும், பெருமையை ஓரம் கட்டணும். நீங்கள் உயர்ந்து நிற்கணும். நீங்கள் உழைப்பில் வெற்றியாய் மாறணும். கொஞ்சம் தூரத்தில் இந்த துன்பங்களெல்லாம் உங்களுக்கு அறிவாற்றல், ஞானம், புத்தி பிரகாசத்தை தந்து ஒவ்வொரு உபத்திரமும் உங்கள் குணங்களை உருவாக்கி அந்த கரையில் ஒரு நாள் நிற்கும்போது ஜோசப் தேசத்திற்கு ஆகாரத்தை வழங்கக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவனாய் உயர்த்தியது போல கர்த்தர் உங்களை உயர்த்துவதை பிறருக்காக, உங்களுக்காய் வாழுங்க, உங்கள் குடும்பத்துக்காய் வாழுங்க. உங்கள் சந்ததிக்காய் வாழும்போது பிறரையும் நினைத்து வாழுங்கள். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லாமல் எழுந்திருங்க. Let we stand in the presence of God. Thank you Lord. Hallelujah. Amen. இந்த டெஸ்ட்டை நம்ம தோத்துறவே கூடாது. இந்த டெஸ்ட்டை நம்ம ஜெயிக்கணும். நீங்கள் அப்படி இருக்கும்போது இன்னும் பலனையும் அதிகாரத்தையும் உங்களுக்கு தந்துட்டே இருப்பார். So you help more and more and more people. Amen. Thank you Jesus. எல்லாரும் கரங்களை உயர்த்தி Hallelujah Lord. Yeshua. Praise the Lord. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே நாங்கள் அன்பு செய்கின்றோம். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் சம்பலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். இந்த சேவை செய்ய கிருபை. எல்லாரும் 2 கையை உயர்த்தி கர்த்தரிடத்துல கேட்போமா? இந்த சேவை செய்ய கிருபை. இன்னும் ஒரு விஷயம், எல்லா கரம் உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இந்த சேவை செய்ய தாருமே. ஆஹா. Yes Lord. ஆஹா.
I don't want to be a reservoir. I want to be a distributor. எங்களை ஆசீர்வதிங்க, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஜோசஃபை போல நாங்கள் இருக்கணும். நிறைய பேர் எங்கள் மூலம் உதவிகள் பெறணும், வார்த்தையை பெறணும். எங்கள் தாழ்மை எங்களை உயர்த்திட்டே இருக்கட்டும். இந்த சத்தத்தை கேட்டு எங்கள் பிள்ளைங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வித்தியாசமான உங்கள் நிறைவுகளோடு நடத்துங்க. ஆச்சரியமாய் காத்துக்கொள்ளுங்க. பெருக செய்யுங்க, உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Thank you. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை.